அன்னைக்கு கஸ்டமர்களை பிடிக்க பீட்சா ஹட் ஒரு ஆஃபரை வச்சாங்க. ஆனா அதே கஸ்டமர்கள் தான் அதுக்கு பெரிய ஆப்பா வச்சாங்க. 1990களில் சைனால பீட்சா ஹட் அறிமுகப்படுத்தும் போது அதை பீட்சா விற்கிற ஜங்க் ஃபுட் கடையா இல்லாம ஹெல்த்தியான ஒரு ரெஸ்டாரண்ட்ங்கிற பேர்ல அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க ரெஸ்டாரண்ட்லயே ஃப்ரீயா காய்கறி எல்லாம் போட்டு சாப்பிடுற ஒரு சாலட் பாரையும் ஓபன் பண்ணாங்க. அதுலயும் ஒரு கஸ்டமருக்கு ஒரே ஒரு பிளேட் தான், மறுபடியும் ரீஃபில் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸும் வச்சாங்க. ஆனா அந்த ஒரு ஆஃபரையா ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்த சைனீஸ் மக்கள் அந்த ஒத்த பிளேட்லயே வித்தையை காட்ட ஆரம்பிச்சாங்க. அதாவது பீட்சா ஹட் கொடுத்த அந்த ஒரு பிளேட்லயே காய்கறிகளை வச்சு பில்டிங் மாதிரி கட்ட ஆரம்பிச்சாங்க. வெள்ளரிக்காய் மத்த காய்கறி எல்லாம் செங்கலாவும் மயோனிஸ சிமெண்டாவும் பயன்படுத்தி பிளேட்லயே கோட்டை கட்டினாங்க. ஒத்த பிளேட்ல தானே எடுக்கணுங்கிற அந்த ஒரு மேட்டரை புடிச்சுக்கிட்டு யார் எவ்வளவு எடுக்கிறாங்கிற அந்த சாலட் ஸ்டாக்கிங் அங்க ஒரு பெரிய ஃபேமஸான விஷயமா மாறிச்சு. பலரும் அவங்க பிளேட்ல எழுப்பின கோட்டைகளை போட்டோ எடுத்தாங்க. யாரால அதிகமா எடுக்க முடியுங்கிறத போட்டி மாதிரி விளையாண்டாங்க. ஆஃபர் அபாயமா மாறதுக்கு முன்னாடி பீட்சா ஹட்டும் பிளேட்டோட சைஸ் எல்லாம் சின்னது பண்ணாலும் சிவில் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ், அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கப்பட்ட குறுகிய பிளேட்லயே எவ்வளவு பெரிய கோட்டை கட்ட முடியுங்கிறது கேம் ஷோவை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குச்சு. அந்த டைம்லயே சைனீஸ் சோசியல் மீடியாக்கள்ல அவங்க கட்டின கோட்டையை பலரும் பகிர்ந்து பரவசம் அடைஞ்சாங்க. அதுல பீட்சா ஹட் நஷ்டம் அடைஞ்சாங்க. நிலைமை எப்படியே போனா தலையில பெரிய துண்டா போட்டு போக வேண்டியதான்றத தெரிஞ்சுக்கிட்ட பீட்சா ஹட் 2009ல சைனால அவங்களோட ரெஸ்டாரண்ட்கள்ல இருந்து அந்த சாலட் பார்கள் அத்தனையும் மூடிட்டாங்க. ஆஃபரையே கேம் ஷோவை மாத்தி மக்கள் ஆப்பிடிச்சதுல அந்த பிளானையே மொத்தமா நீக்கிட்டாங்க.